Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, advanced scientific slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஃபர்ஸ்ட் இதே மண்டபத்தில் ஒரு எக்ஸ்போ நடந்தது. அந்த எக்ஸ்போவே ஒரு பெரிய பிரச்சனையில தான் வந்து முடிஞ்சது. ஒரு எக்ஸ்போக்கும் ஒரு அடி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு போலீஸால வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் கேட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் டிராஃபிக்கால அப்படியாச்சும் இன்னைக்கு வரைக்கும் 11th எக்ஸ்போ வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸ்போல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நாங்க தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டோம். யார பார்க்க சொல்றாரோ அவர் எல்லாரும் நீங்க பாத்து. அப்ப இது வேணும்னு கார்னர் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. லாபம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் அது வந்துட்டு ஓகே நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற வந்துட்டு ஒரு இது பவர் இருக்கு அப்படின்னா மட்டும் எக்ஸ்போ போடுங்க. தயவு செஞ்சு கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஸ்டால் எப்படியும் புக் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மேல தூக்கிட்டு போகுமோ அந்த அளவுக்கு டப்புன்னு இறக்கி விட்டுரும். இதே மண்டபத்துல நிறைய பேர் எக்ஸ்போ பண்ணிருக்காங்க, யாருமே இப்படி பண்ணது கிடையாது. எங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி அழுதுருக்கேன். நான் அழுதுருக்கேன் நிறைய, இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஆக்கிடும் எக்ஸ்போ, அந்த அளவுக்கு ஆக்கிடும். ஏன்னா லட்சங்கள் பல லட்சங்கள் ஆகும். இவங்க பண்ணிக்கலாம் எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க அப்பப்போ. நீங்க கஷ்டப்பட்டிருக்கணும், நீங்க மேல வந்திருக்கணும், நம்ம தளபதி மாதிரி இருக்கணும், அப்பதான் தலைவனா இருக்க முடியும். ஸோ 100 பேர் 200 பேரை சேர்த்துக்கிட்டு அவன் மேலே ஏறி நின்று நான் உச்சத்தில் நிற்கிறேன், என் கொடி பறக்குது பாருன்னு காட்டக்கூடாது. 9 lakhsல இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்டாக், அவ்வளோ கலெக்ஷன் ஒரு எக்ஸ்போக்கு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வருது. இவர்கிட்ட சொல்லிட்டேன் எங்கெல்லாம் வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி ஆள்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதுக்குள்ள இன்னொருத்தவங்க அதை ஓபன் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஷாக்கா பாக்குறேன். ஆக்சுவலா சீரியஸா சொல்றேன். இந்தியன் நம்மளுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்க. இல்ல இவர் சொல்லுவாரே நம்ம பேசுறது யாரா ஒட்டு கேட்பாங்களாடி. ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதை உடனே ஓபன் பண்ணிடுறாங்களே. யாராவது ஓப்பன் சேலஞ்ச்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எங்களை விரல் நீட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். என்னால 600 ஸ்டால் 700 ஸ்டால் போட்டு இது இந்த சைஸுக்கு 600 ஸ்டால் 700 ஸ்டால் போட்டு இந்த மாதிரி கேப் விடாமல் கலெக்ஷன் காட்ட முடியும். 10 தறி ஓடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி, 10 தறிக்கு ஆளுங்களுக்கு கேப்பபிலிட்டி, அதுக்கு இட வசதி, கிட்டத்தட்ட 3 பில்டிங் 4 பில்டிங், ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற 3 மாடி பில்டிங் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு ஸ்டாக்ஸு, ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அதில் எத்தனை ஸ்டால் போட்டாலும் அதில் வைக்க முடிகிற அளவுக்கு சாரீஸு, எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறக்கூடிய வில் பவர், ஸ்கில்லு, 100 பேர் 200 பேரை வேலைக்கு வச்சு ஒரே பிராண்டாக பண்ணி முடிக்கிறது, இவ்வளோ திறமைகள் இருக்கிற எங்ககிட்ட வந்து 100 பேர் 200 பேரை சேர்த்துக்கிட்டு வந்து நம்மளை கையை காட்டுறப்போ யார் நீ அப்படி போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. கலெக்டர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, எக்ஸ்போனாலே கலவரம் தான், கலவரத்துக்கு காரணம் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல எக்ஸ்போ நடக்கும்போது ஒரு பெரிய கலவரம் நடந்து அந்த கலவரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பேசப்பட்டது. அப்பேற்பட்ட நந்துசாய் புட்டிக்கோட ஓனர்ஸ் அவங்கள தான் சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். 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 சொல்லுங்க, எப்படி இருக்கு லைஃப், எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நீங்க செட் பண்ணி வச்சுக்கிற லைட் மாதிரி ரொம்ப பிரைட்டா போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரும் சரி, லைஃபும் சரி. புது வரவு ஒரு குட்டி தேவதை வந்திருக்கிறாங்க வீட்டுல, அவங்கள பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப கியூட்டுங்க. ஆனா என்ன, நைட்ல தூங்க மாட்டாங்க. டே நைட் ஃபுல்லா வந்துட்டு சேர்த்து எல்லா ஷிஃப்ட்டையும் சேர்த்து வந்துட்டு ஒன்னா நான் இவரு எங்க அம்மா எல்லாம் சேர்த்து பார்த்துட்டு. ஆனா இதுல ரொம்ப பரிதாபத்துக்குரிய பாவத்துக்குரிய ஒரு ஆத்மானா அது அவங்க அம்மா தான். எங்க அம்மா, நாங்க கிடையாது, எங்க அம்மா. ஏன்னா வந்துட்டு எல்லா பொறுப்பையும் ஒரு அம்மா என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்பான்னா இவள அம்மானா கூப்பிடுறதுக்கு பதிலு அம்மா அப்பான்னு சொல்லி இவங்க அம்மாவே அவங்க கூப்பிட போறான்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்கதான் ஃபுல்லா எல்லாமே பாக்குறதே எல்லாமே. ஏன்னா வந்துட்டு நாங்க எக்ஸ்போன்ட்டு அப்புறம் புட்டேக்கு அப்புறம் மற்ற நிறைய இருக்கு எங்களுக்கு. அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது மார்னிங் நாங்க போயிடுவோம்னா நைட்டு தான் வந்து அவங்கள பார்ப்போம். அப்போ ஃபுல்லா அம்மா ஃபேஸை மட்டும், அம்மா விஷ்ணு எங்க பையனை, அவங்கள மட்டும் பார்த்துட்டே வரலாம். இருந்தாலும் நாங்க போகும்போது அந்த சிரிக்கிற சிரிப்பு வந்துட்டு அப்படியே மைண்ட்லயே இருக்கும், எமோஷனலா இருக்கும். மார்னிங் வெளியே வரும்போது பாப்பா விட்டுட்டு போறோமே சங்கடமா இருக்கும் அப்படியே மனசுக்கு. வீடியோ கால் பண்ணிப்போம், கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணிடுவோம். நான்லாம் வேண்டிக்கிட்டேன் 45 நாள் விரதம் இருந்து சபரிமலை வரேன், எனக்கு பெண் குழந்தை பிறந்தான்னு வேண்டிக்கிட்டு பிறந்தா. ஆமா, அப்புறம் மறுபடியும் போனேன் 45 நாள் நான் விரதம் இருந்து போன சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். இல்ல என்னன்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது இவ பொண்ணுதான் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு நேம் வேற வச்சுட்டோம், மின்மினி அப்படின்னு. எப்படிங்க அது தெரியல. நாங்க
1 மந்த் நான் வந்து கன்சீவா இருக்கும்போது இவ பொண்ணு தான், இவளுடைய நேம் மின்மினி அப்படின்னு நாங்களே இவங்க ஃபிக்ஸ் மேடம் பண்ணிட்டோம். இப்ப போய் சொல்றாங்க இவங்க First ஸ்டார்டிங்ல பையன் எனக்கு தான் பையன் தான் வேணும் பையன் தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பசங்கன்னா வந்துட்டு இல்ல, நல்லா ஜாலியா அது ஃப்ரீயா பெண்ணா சுத்தலாம். இருக்கும்போது தாங்க அந்த ஃபீலிங்ஸ் தெரியும், அந்த ம். வலி தெரியும். ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான். அது தெரியும், அவனை பார்த்திருக்கோம், அவனும் செம ஆமா. கியூட் தான். ஸோ எக்ஸ்போ அப்படின்னு சொல்லும்போது இப்பவே நம்ம வந்து ஒரு சேலைகளின் கடலுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதே மண்டபத்துல ஒரு எக்ஸ்போ நடந்தது. அந்த எக்ஸ்போவே ஒரு பெரிய பிரச்சனையில தான் வந்து முடிஞ்சது. ஸோ அப்ப இருந்த உங்க மைண்ட் செட்டுக்கும் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களை அடிகள் வாங்கி தான் நம்ம வலிமையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அடின்னு தான் சொல்லணும் அந்த எக்ஸ்போ. ஸோ எப்படி மைண்ட் எல்லாம் செட் ஆயிருக்கு, எவ்வளவு வலிமையா இருக்கீங்க? ஒரு எக்ஸ்போக்கும் ஒரு அடி ஏதாச்சும் ஒரு அட்ரா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். போட்டு வெளியிடா அப்படிங்கிற இந்த மாதிரி 11 எக்ஸ்போலயும் ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஓ இந்த இடத்துல இப்படி இருக்குடா, அந்த இடத்துல அப்படி இருக்குடா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு போலீஸால வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் கேட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் டிராஃபிக்கால அப்படியாச்சோ, இன்னைக்கு வரைக்கும் 11th எக்ஸ்போ வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸ்போல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப பெருசா ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு தெரியாம அது நாங்க பெருசா காமிச்சுக்கிறது இல்ல. ஆனா எக்ஸ்போல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது, ஏதாச்சும் ஒரு problem. நிஜமாவே கேக்குறேன், எக்ஸ்போனாலே ப்ராப்ளம் தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு 100 பேர் 150 பேர் சேர்த்து வச்சுட்டு போடுறோம்னா அதுல பெருசா ப்ராப்ளம் இருக்காது. இண்டிவிஜுவல் ஒரு பிராண்ட் மட்டும் நீங்க வச்சு போடுறீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கணும். இல்ல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து இப்ப எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எக்ஸ்போல அவ்வளவு பணம் கிடைக்குமா என்ன? தடிக்கு விழுந்தா எக்ஸ்போ போடுறாங்க எல்லாரும். இல்ல. நான் எக்ஸ்போ இல்ல போடுறேன். இல்ல எக்ஸ்போனா பணம் கிடைக்கும், அது நிஜமா, எப்படின்னு நான் அப்படி ஒரு சொல்றேன். இப்போ வந்துட்டு இதை இண்டிவிஜுவலா நந்துசாய் பொட்டிக் பிராண்ட் வந்துட்டு இண்டிவிஜுவலா பண்ணது ஒரு எக்ஸ்போ. ஸோ அது வந்துட்டு ஓவரால் காஸ்ட் ஆகும் ஒன்று. ஸோ நம்மளது தான் எல்லா ஸ்டாலுமே. ஸோ எல்லா ஸ்டாலுக்கான ரெண்ட்டும் நம்ம தான் கொடுக்கணும். எல்லா ஸ்டாலில் நிற்கிறவங்களும் நம்ம ஸ்டாஃபுங்க தான். எல்லா ஸ்டால்லையும் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்து அந்த எக்ஸ்போவை நடத்தி முடிக்கிறப்போ ஓன் பிராண்டாக பண்ணுறவங்க நம்ம கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் பீக்கில் இருந்தப்போ 2-3 பிராண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குமே இதே சுச்சுவேஷன் தான். கணிசமான அளவு தான், ஒரு சொற்ப அளவு தான் ஒரு ப்ராஃபிட் லட்சக்கணக்கில் இருக்கும். கிடைக்கிறது. எக்ஸ்போல எல்லாம் நாங்க லட்சக்கணக்கில் அது யார் கோடி வாங்குவாங்க? கணக்கில் எடுக்கிறோம். மடை நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன்டா, கலாட்டா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதிலே இருந்து இன்டர்வியூ எடுத்து நீ ஃபேமஸ் ஆயிட்டேன்னா, நீ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆங்கரிங் பண்ணுற மாதிரியே ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஆங்கரிங் பண்ணி லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். நிஜமாவே ஆமா, நான் நிஜமா சொல்றேன். அப்படி பண்ணா மட்டும்தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், எஃபோர்ட்லெஸ்ஸா சம்பாதிக்க முடியும், வெளியில காட்டிக்கலாம். அப்புறம் எப்படி எல்லாருமே எக்ஸ்போ போடுறாங்க? ஓகே, நம்மளும் எக்ஸ்போ போட்டோம்னா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும், கோடி கணக்கில் பணம் கிடைக்குது, நம்மளும் எக்ஸ்போ போடுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்போ போடுறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்போக்கள் பார்த்தா தகராறுல தான் வந்து முடியுது. ஸோ அதனாலதான் கேக்குறேன், எக்ஸ்போ போட்டா நிறைய பணம் வருமா சொன்னீங்கன்னா ஒரு வேலையை ராஜினாமா advice-ஆ பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னா, அதாவது புதுசா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நான் நம்மளும் ஒரு எக்ஸ்போ வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோணும்ல, அவங்களுக்காக ஒரு அட்வைஸ் வேணா பண்ணிக்கிறேன். லாபம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் அது வந்துட்டு ஓகே, நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற வந்துட்டு ஒரு இது பவர் இருக்கு அப்படின்னா மட்டும் எக்ஸ்போ போடுங்க தயவு நான் செஞ்சு சொல்லுவேன். கடன் வாங்கி பண்ணக்கூடாது, மெயின் விஷயம். ஓகே, நம்ம வந்து ஸ்டால் நம்ம வந்துட்டு மண்டபத்துக்கு பே பண்ணிடலாம், ஸ்டால் எப்படியும் புக் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மேல தூக்கிட்டு போகுமோ அந்த அளவுக்கு டப்புன்னு இறக்கி விட்டுரும். ஒரு இடத்துல வந்துட்டு க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மேசிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு க்ரௌடே இருக்காது. ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மக்களுக்கு தேவை இருந்தா மட்டும்தான் வந்து வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய அடி இருந்திருக்கு, அழுதுருக்கேன். ஏன்னா நான் அழுதுருக்கேன் நிறைய, இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படின்ட்டு ஆனா அந்த அளவுக்கு ஆக்கிடும் எக்ஸ்போ, அந்த அளவுக்கு ஆக்கிடும். ஆயிடுவோம். ஏன்னா லட்சங்கள், பல லட்சங்கள் ஆகும். இவங்க பண்ணிக்கலாம் எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க அப்பப்போ. அது வந்து எப்படின்னா பண்ணா உடனே மூஞ்ச மாத்த வேணாம், இப்படி பண்ணா ஆயிடுச்சுடா, இப்படி ஆயிடுச்சுடா, நான் செத்துற போறேன்டா சொல்லிக்கிட்டே இருக்கால தவிர செய்ய மாட்டாளே அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே இல்லடா நான் இல்ல அது முடிஞ்சிச்சு. உடனே இவன் என்ன சொல்லுவான்னா, அப்போ என்ன நீ கழட்டி விட்டுட்டு எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிதான் சொல்லுவேன். இப்ப ஐஸ்வர்யா மஹால் மாதிரி வந்துட்டு ஒரு இடம் பெருசா எடுத்து, இல்ல ஆர்கேவே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய மஹால் எடுத்து சிங்கிள் பிராண்டா அவங்களுடைய கலெக்ஷனை மட்டும் தனியா வச்சுட்டு ஒரு பெரிய சக்சஸா பார்த்துட்டு வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் தான் காலர் தூக்கி விட்டுட்டு மாறு தட்டி சொல்லணும், நான் பிராண்டுன்னு. ஸோ நீங்க தலைவனா இருக்கணும்னாக்கா நீங்க கஷ்டப்பட்டிருக்கணும், நீங்க மேல வந்திருக்கணும், நம்ம தளபதி மாதிரி இருக்கணும், அப்பதான் தலைவனா இருக்க முடியும்.
ஸோ 100 பேர் 200 பேரை சேர்த்துக்கிட்டு அவன் மேலே ஏறி நின்று நான் உச்சத்தில் நிற்கிறேன், என் கொடி பறக்குது பாருன்னு காட்டக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டால் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாலுக்கு ஒவ்வொரு ரேஞ்சில் சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டால் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாலுக்கு மட்டும் ஸ்டால் போடுறவங்க வந்துட்டு இது வந்துட்டு 3 ஸ்டால் கணக்கா 4 அப்போ இது வந்து 3 ஸ்டால் கணக்கு. ஒரு ஸ்டாலுக்கு மட்டும் 3000 பர் 2 டேஸ்க்கு நமக்கு. இதுல ஒரு 4 ஸ்டால் வரும். ஒரு 1 டேக்கு 2000, 2 டேஸ்க்கு 4000 வருது. ஒரு ஸ்டால் மட்டும், ஸ்டாலோட அமௌண்ட் மட்டும். அதாவது இந்த ஸ்டால் போட்டு தராங்கல்ல ஒருத்தவங்க, அவங்களுக்கு நம்ம தர வேண்டிய அவங்களுக்கு மட்டும் amount. நம்ம இந்த ஸ்டாலுக்கு வாங்குற அமௌண்ட் கிடையாது, அவங்க நம்மள்ட்ட வாங்குற அமௌண்ட். ஸ்டால்காரங்க எங்க கிட்ட வாங்குறது. இதுல மண்டப வாடகை இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, ஃபுல்லா கரண்ட் பில் இருக்கு. ஈபில வந்துட்டு இதுல வந்து பவர் கட் ஆயிடும், அப்போ ஜெனரேட்டர் போடுவாங்க. அது 1 ஹவருக்கு 20000 வாங்குவாங்க. 1 ஹவருக்கு 25 நினைக்கிறேன், 25000. ஏசி போயிட்டு இருக்கோம். மார்னிங் 8 o'clockல இருந்து நைட்டு 10-11 வரைக்கும் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்களுக்கு தண்ணி சப்ளை இருக்கு. இவங்க இருக்கிறவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மண்டபம் நம்ம வெக்கேட் பண்றப்ப அந்த ரெஸ்ட் ரூமுக்கானது நம்மள்ட்ட தான் கேட்பாங்க. 100 பேர்கிட்ட எங்க கிட்ட வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஃபுட் நாங்க பார்க்கணும், அவங்களுக்கு ரூம் நாங்க பார்க்கணும். எப்பவுமே நாங்க தான் எல்லாமே அவங்களுக்கு ஃபுட்ல இருந்து ரூம்ல இருந்து அப்புறம் வந்துட்டு ஒரு 10 பவுன்சருக்கு மேல வைப்போம். அப்புறம் வந்துட்டு ஸ்டாக் எல்லாமே லோடு ஏத்தி எடுக்கிறதுக்கு லோட் மேன், இவங்க வந்துட்டு 10 பேர் எப்பவுமே கூடி இருப்பாங்க. இருக்கும், ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்போனா ஒரு சிங்கிள் பிராண்டா பண்றாங்கன்னா பல லட்சங்கள் ஆகும். கண்டிப்பா சொல்றேன். அது வந்துட்டு மல்டிபிள் ஒரு பிராண்ட் எல்லாம் சேர்ந்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு பெருசா வந்துட்டு லாஸ் இருக்காது. இப்போ வந்துட்டு நல்ல மல்டிபிள் பிராண்ட்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்போல ஒரு 15 லட்சம் ஆகுது, 15ல இருந்து 20 லட்சம் வந்துட்டு செலவு ஆகுது அப்படின்னா செலவு மட்டும் செலவு. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே மல்டிபிள் பிராண்ட் சேர்ந்து பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 20000 போடுறாங்க அப்படின்னாலுமே ஒரு 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 20000 பெரிய காசு கிடையாது. ஆனா 20 லட்சம்ன்றது தனியா போடுறது பெரிய காசு இல்லையா? சோ அதுதான் சொல்றேன். தனியா போடுறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சாதாரணமா ஆன்லைன்ல ஒரு சாரி, நான் சாரி சேல்ஸ் பண்றேன், இந்த சாரி இவ்வளோ ரூபாய், இதோட ரேட் இவ்வளோ, யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பண்றத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு வந்து ஓனா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம், அதுக்கு வாழ்த்துக்கள். ஓனா ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க, அதுலயும் நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்கிராச்ல இருந்துட்டு நான் ஒரு ஷாப்புக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸுமே நாங்கள் பார்த்துருக்கோம், கடைக்குமே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓன் கடை நம்ம வச்சா வந்து நம்ம பேர்ல ஒரு ஓன் கடை உருவாக்கணும் அப்படிங்கிற ஐடியா எங்கேருந்து வந்தது? இது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இவங்களை அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடலாம் இவங்க கிட்ட. இப்போ இவங்க என் மனைவி இல்லை, என் காதலி இல்லை, இவங்களை வந்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் இன்ட்ரோவில் பார்த்தேன்ல, அப்படி ஒரு பொண்ணு இவங்க. ஆனால் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். இவங்களுக்கு என்ன நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணாக நான் பார்த்துருக்கேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இதை சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பண்டில் மட்டும், சின்னதாக ஒரு பண்டில் மட்டும், அந்த பண்டில் எடுப்பாங்க, அதை வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதுலேருந்து வர காசை இவங்க லாபத்தை நம்ம தனியாக எடுத்து செலவு பண்ணலாம். அப்படி இருக்காது. 10 ரூபாய்க்கு வாங்கினோமா 15 ரூபாய்க்கு சேல் ஆச்சா அடுத்து 15 ரூபாய்க்கு வாங்குவோம். 15 ரூபாய்க்கு வாங்கினோமா 20 ரூபாய்க்கு சேல் ஆச்சா அடுத்து 20 ரூபாய்க்கே வாங்குவோம். அப்படின்னு இவங்க செஞ்சு இதை மேலே கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்குங்கிறப்போ இவங்க காலரை தூக்கி விட்டுட்டு இவங்க பிராண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 9 lakhsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சாரிக்கு மட்டும். ஆனால் பெருசாக கலெக்ஷன் காமிக்க முடியாது. என்ன எல்லாமே வந்துட்டு பட்டு சாரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேல் பண்ணிட்டு இருந்தேன். 2500 3000 அப்படின்ட்டு. ஒரு 6 மந்த்துக்கு அப்படிதான் போச்சு. அது வந்துட்டு நம்ம பெருசாக கலெக்ஷன் காமிக்க முடியாது. ஒரு 100 சாரி போட்டாவே அதே எங்கேயோ வந்துடும் நமக்கு. அப்படி இருக்கும்போது அப்படியே படிப்படியாக அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். 499 399 299 கூட இடையில எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வந்து அக்கா எங்களால் 2000 வாங்க முடியலக்கா, எனக்கு வந்துட்டு ஒரு 300 இருந்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது காம்போ அப்படின்னு வந்துட்டு ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணோம். சாரி ஏன்னா வந்துட்டு நிறைய ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 2000 3000 ஆகும். இது வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பிளவுஸை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ ஸ்டாக் நாங்கள் எடுத்துட்டு வருவோம், அப்படியே ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1000+ ஆர்டர்ஸ் வரும் எங்களுக்கு ஆன்லைன்ல. அந்த காம்போ மட்டுமே எங்களால் டிஸ்பேச் பண்ண முடியாது, டைம் இருக்காது, அவ்வளோ பெரிய மேன் பவர் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஸ்டமர் கிட்ட திட்டெல்லாம் வாங்குவோம். நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசனமா போயிடுவேன், பொருள் அனுப்பல அப்படிலாம் திட்டிருக்காங்க. ஒரு 7 days டிலே ஆயிடுச்சுன்னா 7 to 10 days சொல்லி புக்கிங் எடுப்போம். 7 நாளுக்குள்ள போல அப்படின்னா அப்புறம் சாரி சிஸ்டர் பார்சல் வந்துருச்சு, தப்பா பேச மன்னிச்சிருங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு 1000 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஒரு பயம், அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. காம்போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தோம், நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதை காப்பி பண்ணி
சூரத்லலாம் எப்படின்னா ஒரு பொருளை எடுத்துட்டு வரோம்னா அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. நாங்க வந்துட்டு 1299 ஒரு காம்போ லான்ச் பண்ணியிருந்தோம். பார்டர் saree ப்ளஸ் வந்துட்டு ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்படின்ட்டு. அது காம்போ சூப்பரா இருக்கும். அது இன்ன வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எங்களுக்கு. அந்த காம்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு 499 அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தா அது இன்னும் மேசிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால வந்துட்டு கஸ்டமருக்கு ஓகே அவங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு 9 lakhsல இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சது. எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்டாக், அவ்வளோ கலெக்ஷன் ஒரு எக்ஸ்போக்கு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். டயர்டே ஆகலையா? வரும் போகும், வரும் கலெக்ஷன் வரும் போகும். அப்போ இன்னும் பெட்டரா என்ன எடுத்துட்டு வரும், இன்னும் அடுத்து என்ன கலெக்ஷன். நான் மோஸ்ட்லி என்னுடைய ஆன்லைன் பேஜ்ல வீடியோ போட கூட எனக்கு டைம் இருக்காது. இவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் இப்படி சொல்லுவேன். யாராவது ஓப்பன் சேலஞ்ச்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எங்களை விரல் நீட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். என்னால 600 ஸ்டால் 700 ஸ்டால் போட்டு இது இந்த சைஸுக்கு 600 ஸ்டால் 700 ஸ்டால் போட்டு இந்த மாதிரி கேப் விடாமல் கலெக்ஷன் காட்ட முடியும். கடன் வாங்காமல் நான் வந்துட்டு பெருமைக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன், நான் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் போய் மாட்டிட்டு மட்டும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லாமல், இங்கே இந்த மண்டபத்தில் நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சா இந்த மண்டபம் பத்தாது, அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம இதை பெருமைக்காக இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்போ போட்டிருக்கோம் இல்லையா, ஆவடியில் இருக்க ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு. அங்க என்ன ஸ்டாக் இருக்கணுமோ அங்க இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்க ஸ்டாக்லாம் இங்க எடுத்துட்டே வர மாட்டோம். இப்போ ஷாப் ஓனரா இருக்கிறது எவ்வளவு பெருமையா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா வந்துட்டு அடுத்து டெக்ஸ்டைல் ஓபன் பண்ணோம். அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவோம். 2 ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, ஒன்னு வந்துட்டு தீபாவளி, இன்னொன்னு பொங்கல். ஸோ இந்த ரெண்டுத்துல வந்துட்டு மெயினான ஒரு டேட்ல வந்துட்டு கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவோம். ஒரு 4500 5000 நியர் அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு நல்லா இப்படி நிமிர்ந்து பாக்குற மாதிரி அவ்வளோ ஃப்ளோர்ஸ் வந்துட்டு. ஆமா, இடையில எங்க நந்துசாய் புட்டிக்கு காணும் நந்துசாய் புட்டிக்கு காணும்னு சொல்லி நம்ம காம்படிட்டர் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு வந்து கீழே தேடிட்டு இருந்தா எப்படி மேல பாருன்னு சொல்லிட்டு நம்ம போர்டை மேல காட்டுற மாதிரி இருக்கும், எல்லாரும் அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டுமாங்க, ஒரு இன்னொரு வெஞ்சர் வந்துட்டு ஓபன் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். எக்ஸிக்யூட்லாம் பண்ணலாம், ஓகே எல்லாமே இவர்கிட்ட சொல்லிட்டேன். எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் கிடைக்கும், எல்லா ஃபேப்ரிக்னு சொல்லிட்டேன், அந்த மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி ஆள்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதுக்குள்ள இன்னொருத்தவங்க அதை ஓபன் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஷாக்கா பாக்குறேன். ஆக்சுவலா சீரியஸா சொல்றேன், நம்மளுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்க. இல்ல இவர் சொல்லுவாரே நம்ம பேசுறது யாரா ஒட்டு கேட்பாங்களாடி, ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதை உடனே ஓபன் பண்ணிடுறாங்களே. ஏன்னா 6 மாசம் அதுக்காக நான் பிளான் போட்டு இடம் பார்த்து எல்லாமே வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு 3 month ஒரு பேக் வாங்கிட்டோம். ஐயோ இவங்க பண்ணிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னுட்டு. சரி ஓகே, இருந்தாலும் வந்துட்டு முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதை அடுத்து ஓபன் பண்ண போறோம். இப்ப எக்ஸ்போ அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எல்லாருமே ஒரே ஆள்கிட்ட தான் போயிட்டு இந்த மாடல் சாரீஸ் வேணும், ஒரே இடத்துல தான் போய் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸோ இந்த எக்ஸ்போ பண்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு ரேட்ல கொடுப்பேன், அவங்களுக்கு ஒரு ரேட்ல கொடுப்பேன் அப்படின்னு பிரச்சனை ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னாரு, இதை வந்துட்டு XYZ அப்படிங்கிற பொட்டிக்கு எடுத்து வச்சிருக்காங்க, இந்த கலெக்ஷனை தவிர வேற என்னலாம் எடுத்துங்க. அங்க போயிட்டு வேற அவங்களுடைய குடவுன் போயிட்டு நாங்க சாரி கலெக்ஷன் பாக்குறோம். பட்டு சாரீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சாரி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ அப்படின்ட்டு அந்த சாரியில போய் மேம் இது வந்து இந்த சாரி மட்டும் தொடாதீங்க, இது வந்துட்டு இந்த மேம் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னு கூட அப்ப எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் இது அவங்க டிசைன் நாங்க கொடுக்க மாட்டோம். அப்போ இவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருந்தாரு. நான் சொன்னேன், ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னேன் அவருக்கு, நீங்க இப்ப அப்போ நாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நீங்க இப்ப இப்படி சொல்றீங்கல்ல, இன்னும் வந்துட்டு ஒரு 2 மாசத்துல இது நந்தினி மேம் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க, இந்த சாரியை வந்துட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லிட்டு வந்துரு. அப்படி நடந்தா சந்தோஷம் தான் சார் அப்படின்ட்டு அவங்களும் இவ்வளவு சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனா நான் சிரிச்சேன், ஆனா நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் சிரிச்சேன். நான் அப்படியே சொன்னேன். 1 month கூட ஆகல மேடம், சாரி உங்களை பத்தி நாங்க அந்த மாதிரி உங்களை எடுக்க விடாம பண்ண அதே டிசைன் வேணா நான் உங்களுக்கு தர வாய்ப்போ அப்படின்ட்டு 1 monthல கேட்டாங்க. அவ்வளவு குவாண்டிட்டி எடுத்தோம். இப்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கியூட்டா பேசுறாங்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணாதீங்க, இவங்களுக்கு வேற ஒரு இது இருக்கு. அதுல என்னன்னா வச்சுங்களேன், நீ எனக்கு தரலையா நான் தறி சொந்தமா போடுறேன், அப்படி தறி சொந்தமா போட்டு இப்போ இந்த டிசைன் வந்துட்டு ஒரு வெண்டர் தரலன்னு வச்சுங்களேன், இந்த டிசைனுக்கான பேட்டர்ன் என்னவோ அதை எடுத்து பண்ணி செஞ்சு சொந்தமா அந்த ஒரு சேரீ தைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அது ஒரு தகடு மாதிரி ஒண்ணு செஞ்சு அது மூலமா தான் நூல்ல வந்து இது பண்ணணும். சோ உடனே தறி இப்ப 10 தறி வச்சிருக்காங்க. நம்மளோட பிரீமியம் காஞ்சி சில்க்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நாங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு அதுக்குன்ட்டு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஷாப்லயும் வந்துட்டு நல்லா போகும். எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கும். 10 தறி ஒரு அளவுக்கு கேப்பபிலிட்டி, 10 தறிக்கு ஆளுங்களுக்கு கேப்பபிலிட்டி, அதுக்கு இட வசதி,
கிட்டத்தட்ட 3 பில்டிங் 4 பில்டிங் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற 3 மாடி பில்டிங் ஆக்குபை பண்ற அளவுக்கு ஸ்டாக்ஸ், ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அதுல எத்தனை ஸ்டால் போட்டாலும் அதுல வைக்க முடியற அளவுக்கு சாரீஸ், எவ்வளோ க்ரௌடா இருந்தாலும் அதை மேனேஜ் பண்றக்கூடிய வில் பவர், ஸ்கில்லு, 100 பேர் 200 பேரை வேலைக்கு வச்சு ஒரே பிராண்டா பண்ணி முடிக்கிறது, இவ்வளவு திறமைகள் இருக்கிற எங்க கிட்ட வந்து 100 பேர் 200 பேரை சேர்த்துக்கிட்டு வந்து நம்மள கையை காட்டுறப்போ யார் நீ அப்படி போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இண்டிவிஜுவலாக இவ்வளோ பிராண்ட் எடுத்து போகிறது எவ்வளோ கஷ்டம். நம்ம என்ன 100 பேர் 200 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு போகிற மாதிரியா நம்ம இருக்கோம். தனிப்பட்ட முறையில் தானே நம்ம பண்ணுறோம். அப்போ அவங்க கஷ்டம் நம்மளுக்கு புரியுமே. நம்ம என்னவா இருந்தாலும் காமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனப்பான்மையில நாங்கள் இருக்கோம். இப்போ எக்ஸ்போ அப்படின்னு சொன்னாலே நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ நல்ல எக்ஸ்போ பண்றவங்க பேரையுமே கெடுக்கிற மாதிரி ஸ்கேம் நடக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக எக்ஸ்போனா ஸ்கேம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டால் போடுறவங்க, ஸ்டாலோட ஓனர்ஸ் தெரிஞ்சு தானே புக் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஐடி பார்க்குறாங்க, தெரிஞ்சு புக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே மட்டுமே பழி சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு மண்டபம் அவங்க தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன் இவங்க தானே பண்ணுவாங்க. இப்போ நான் தனியாக வந்துட்டு ஒரு மஹால் எடுக்கிறேன்னா அந்த மஹாலுக்கு தேவையான அந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ க்ரௌடு வரணுமோ அந்த அளவுக்கு நான் தான் ப்ரொமோஷன் பண்ணும். அதையே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க மட்டும் பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்கே ஈவன் இன்னொன்று சொல்லணும்னா, ஸ்டால் எடுக்கிறாங்க, இப்போ யாருமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட பிராண்டை கொண்டு வந்து நாங்கள் போடுற எக்ஸ்போல ஸ்டாலாக போடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த 100 பேர் 200 பேரை வச்சு ஸ்டால் போட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி அப்படி சொல்கிறவங்கள நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்கள தான் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் போனோம், எக்ஸ்போ போட்டோம், எங்களுக்கு சேலே ஆகலை அப்படிங்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரியும். என்ன காரணம்? எதனால சேல் ஆகாம போகுது? சேல் ஆகாததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, ப்ராப்பர் ப்ரொமோஷன் பண்ணி சில பேருக்கு சேல் ஆகாததுக்கு காரணம் என்னன்னாக்கா, ப்ராப்பர் ப்ரொமோஷன் ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொன்ன மாதிரி. செகண்ட் விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு மாடர்னான பொண்ணு, இப்போ 100 பேர் இந்த எக்ஸ்போக்கு வராங்க, ஒரு சின்ன ஸ்டால் வச்சுருக்கேன், இந்த ஸ்டாலுக்கு 100 பேர் வந்துடலாங்கன்னா இங்கே சேல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, உங்ககிட்ட இருக்கிறது வெஸ்டர்னாக இருக்குது, இல்லை உங்ககிட்ட இருக்குது ட்ரெடிஷ்னல் கலெக்ஷனாக இருக்குது. ஆனால் வர 100 பேரில் வந்துட்டு 70 பேர் வந்துட்டு மாடர்னாக வராங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டு நீடடாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. உங்கள் ப்ராடக்டை நீடட் ஆக்குறதும் இல்லை நீடடான ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணுறதும், கேச்சஸான ஆஃபர்ஸ் கொடுக்குறதும், சர்ப்ரைஸ் கொடுக்குறதும், இதெல்லாம் தான் உங்களோட சேலுக்கு காரணமாக இருக்கும். கத்திலாம் சில பேர் சேல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா சேல் ஆகும். அதே ப்ராடக்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சேல் ஆகாது. அவங்க என்ன சொல்லிட்டு போயிடுவாங்கன்னா, இல்லை போங்க இந்த எக்ஸ்போவில் போட்டேன், இவங்க எக்ஸ்போவில் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம போடுற வீடியோவோட மட்டும் நிப்பாட்டிப்பாங்க. என்னோட ப்ராடக்ட் இருக்குது, நான் இங்கே போய் பண்ணுறேன், நான் இங்கே வந்து செய்கிறேன்ட்டு அவங்களுக்கு ஒரு 500 பேராக இருக்கட்டும், 5000 பேராக இருக்கட்டும், 50000 பேராக இருக்கட்டும், அதுக்குன்னு நம்ம ஒரு எஃபோர்ட் போடுவோம்ல. அவங்களுக்காக நம்ம சொல்லணும். ஒரு 5000 பேராக இருந்தால் கூட நம்ம சொல்லணும். அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இந்த இடத்துல இந்த எக்ஸ்போ நான் போடுறேன், இந்த தேதியில் இருக்குது, இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி சர்ப்ரைஸான என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கலாம், நம்ம தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தாமல் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரே வீடியோவில் மட்டும் நம்மளுக்கு கூட்டம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அது தப்பு. அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு சேல் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதில் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொமோஷன் நீங்களும் பண்ணணும். லாபம் அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸ்போல எவ்வளவு லாபம் நீங்க பாப்பீங்க? சோ இந்த கேள்வி நம்ம கேட்க கூடாது. இல்ல கேட்கலாம். ஒரு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? நீங்க நினைக்கிற அமௌண்ட் கிடைக்குமா? ஒரு எக்ஸ்போல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம இவ்வளோ ஸ்டாஃப் வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து கரண்ட் பில்ல ரொம்ப அதிகமாயிடும். 3 lakhsலாம் வரும் எங்களுக்கு. ஏசிக்கு மட்டும் 3 lakhs வரும். நமக்கு மஹால் ரெண்ட் இருக்கு. பெரிய அளவுல எக்ஸ்போல லாபம் பார்க்க முடியாது. தனியா போடுறவங்க பெரிய லெவல்ல பார்க்க முடியாது. ஆனா ஒரு மினிமமான ஒரு லாபம் இருக்கும். கண்டிப்பா லாபம் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய மேலே 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 நிறைய விஷயங்கள், ஐ மீன் பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இன்னொன்னும் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்பயும் நாங்கள் உங்களை தேடி வந்து இன்டர்வியூ கேட்டு இன்டர்வியூஸ் எடுப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.